ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பனை மரச் சிறப்பு அப்படின்ற ஒரு லெசனை பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்ம தமிழ் பாடம் நம்மளுக்கு மதிப்பெண் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக தான் இந்த பாடங்களே நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க சொல்ல பனை மரத்தால் பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் வாழ்ந்து நல்ல பெரிய ஆளாக வரும்பொழுது இந்த பனை மரங்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஒவ்வொரு மாணவர்கிட்டமே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனை மரச் சிறப்பு அப்படின்ற ஒரு லெசனை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் தாத்தா, அழகன், வண்ணமயில் 3 பேரும் வந்திருக்காங்க இந்த பாடத்தில். இவங்க 3 பேரும் பேசிக்கிறது தான் இந்த பாடத்தோட பகுதி. ஓகேவா? ஒரு வாட்டி தாத்தாவும் அழகன், வண்ணமயில் 3 பேரும் வெளியில் போயிட்டுருக்கும் பொழுது பனைப்பழம் இதுதான் பனம்பழம் சொல்லுவாங்க. இந்த பனம்பழம் விழுந்து கிடக்கு. அதை பார்த்துட்டு அழகன் என்ன கேட்குறான்னா, தாத்தா இது என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, இது பேர் தான்ப்பா பனம்பழம். இதை நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பனை மரத்தால் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்றத தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இந்த பாருங்க, இதுதான் இப்படி தான் இருக்கும். பனைமரம் இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தென்னை மரம் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். தென்னை மரத்துக்கு இலைகள்லாம் நல்லா தென்னங்கீற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீட்டாக இருக்கும். ஆனால் பனை மரத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளுமே விசிறியாக இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி விசிறியாக இருக்கும். அந்த பனை மரத்தை 12 பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன பகுதிகள்னு கேட்டிங்கன்னா, வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலை பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை அப்படின்னு சொல்லிட்டு 12, அதாவது 12 அத்தனை உறுப்புகளாக பனைமரத்தை பிரிக்கலாம். அந்த ஒவ்வொரு பகுதி மூலியமாகவும் ஒவ்வொரு பயன் இருக்கு. இந்த பனை மரத்தால் எந்த ஒரு பகுதியுமே நம்மளுக்கு வேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அதனால தான் பனைமரத்துக்கு கற்பகத்தரு என்ன பேர் இருக்குமா? பனைமரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? கற்பகத்தரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வண்ணமயிலுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஆஹா, நம்மளுக்கு வெறும் நுங்கு மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் பனை மரத்து மூலியமா, ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எவ்வளோ பலன் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, ஆமாம்மா, நுங்கு, பனங்கிழங்கு மட்டும் உணவாக பயன்படுது. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும், கூடைகள் பின்னுவதுன்னு சொல்லக்கூடாது, கூடைகள் முடையவும், கைவினை பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும், இதெல்லாம் மரபு சொற்கள். என்னென்னது? கூடைகள் முடையிறது, கூரை வேயறது, இதெல்லாம் மரபு சொற்கள். இதை மாற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம முன்னோர்கள் வழியாக சொல்லி வச்சிருக்க பகுதி தான் இந்த மாதிரி மரபு சொற்கள். ஓகேவா? அந்த மாதிரி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பனைமரம் புயலையே தாங்குற வலிமை இருக்குது பனைமரத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஏன்னா புயல் வந்தால் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த பனைமரம் புயலையும் தாங்குற சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழர்கள் நிறைய இலக்கியங்கள்லாம் படைச்சு வச்சுருக்காங்க இல்லையா? திருக்குறள், சிலப்பதிகாரம், குண்டலகேசி, இன்னும் பல இலக்கியங்களை நம்மளுக்காக படைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அதன் மூலியமாக தான் தமிழர்கள் நிறைய சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி தான் ஓலைச்சுவடிகள் இருக்கும். இந்த ஓலைச்சுவடிகள் எதனால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனைமரத்தை அதனுடைய இலைகளை பதப்படுத்துவாங்க, பதப்படுத்தி ஓலைச்சுவடிகளை மாற்றுவாங்க. அப்போ நம்ம தமிழருடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு உதவியாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனை ஓலைச்சுவடிகள் தான். அப்புறமேட்டு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. பனைமரத்தோட வேர் என்ன பண்ணுமா, சிலது நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி நிலத்தில் இருக்கிற நீரெல்லாம் வேஸ்ட் பண்ணிடும். உதாரணத்துக்கு கருவேல மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி வெயிலுக்கு ஆவியாக கொடுத்துரும். அதனால தான் இப்போல்லாம் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எங்கெல்லாம் கருவேல மரங்கள் இருக்கோ அதெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை வேஸ்ட் பண்ணிடும். ஆனால் பனைமரத்தோட வேர் என்ன பண்ணுதான், நிலத்தடி நீரை அப்படியே தக்க வச்சு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கொடுக்குது. அப்போதான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மோட்ரு போடும் பொழுது என்னவா இருக்குது, நம்மளுக்கு நீர் ஈஸியாக கிடைக்கிது. அப்போ நிலத்தடி நீரை யாரு பாதுகாக்கிறா?
பனைமரம் தான் பாதுகாக்குது. நிலத்தடி நீரை யார் வேஸ்ட் பண்ணுறா? கருவேல மரங்கள் வேஸ்ட் பண்ணுது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அடுத்தது பாருங்கள். இப்போல்லாம் வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து நிறைய பொம்மைகள்லாம் வந்துருச்சு இல்லையா? ரிமோட் கார், என்னென்னமோ வீடியோ கேம்ஸ், அந்த மாதிரி பல விளையாட்டு சாமான்கள் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து இந்த பனம்பழம் இருக்கு இல்லையா, அதில் நுங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு அந்த ரெண்டுத்தையுமே வந்து வண்டியாட்டம் ஒரு குச்சி வச்சு அழகாக சக்கரை மாட்டம் பயன்படுத்தி எல்லா சின்ன பசங்களும் வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி பனங்காய் வண்டி செய்யறதுக்கு பனைமரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை நீங்கள் பல்வேறு பொருட்களை வந்து செஞ்சு நீங்கள் வந்து ஜாலியாக விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாச்சும் பனை மரத்தால் செஞ்ச விசிறிகள் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குங்க. வெயில் காலத்துக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனை ஓலை விசிறி வந்து நம்ம உடம்புக்கு நல்ல காற்றை வந்து கொடுக்கும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? அதனால வந்து ஒரு பனைமரம் வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நம்மளுக்கு நல்ல பயனுள்ள பொருளாக வந்து தான் இருக்குது. அது வண்ணமயில் கேட்குறா, என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ பயன் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போல்லாம் பனைமரங்களை வந்து பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு கேட்குற கவலையாக கேட்டா. அதுக்கு தாத்தா சொன்னார், நீ நல்லா கேட்டம்மா, எல்லாரும் வந்து எரிபொருளுக்காக தன்னுடைய வீட்டில் வந்து கட்டெல்லாம் வேணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பனை மரங்களை வந்து வெட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பனங்காடை, பனை உழவாரன் அப்படின்ட்டு பறவை இனங்கள் வந்து 2 இருக்கா. என்னென்ன பறவை இனங்கள் இருக்கு? பனங்காடை, பனை உழவாரன். இந்த 2 பறவைகளுமே வந்து பனைமரங்களை வெட்டுறதால அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரத்தை நம்பி பல்வேறு உழவர்கள்லாம் வந்து இருக்காங்க. அந்த உழவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பனைமரங்கள் இல்லாமல் பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் இன்றி மனிதர்களே இல்லை. இதனை வந்து எல்லாருமே உணரணும். வேஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது. அப்படி மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒரு மரத்தை வெட்டினா நம்ம எத்தனை மரங்களை நடணும்? பல்வேறு நூற்றுக்கணக்கான மரங்களை நட்டாதான் ஒரு மரம் இல்லாததுக்கு நம்மளுக்கு வந்து ஈடு இணை செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பனை ஓலை மூலயமா கிடைக்கிற பொருட்கள் தான். கருப்பட்டி, மீன் மாதிரி, காத்தாடி மாதிரி, பெட்டி மாதிரி எல்லாமே வந்து பனைமரத்தால் நம்ம செய்யலாம். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? நீங்களும் இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோ பொருட்கள் வந்து பனைமரம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. தமிழக அரசோட அரசாங்க மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பனை மரம் தான். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பனைமரத்தை வந்து பிற்காலத்தில் வந்து நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றணும். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரம். இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய்.